ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். ஓகேவா? ஸோ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அப்படின்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னது இன்டெக்ரல் டொமைன்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி தான் இங்கே என்ன அப்படின்னா ஆர்பிஏ காம்படேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் வந்து ஒரு காம்படேட்டிவ் ரிங்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஆர்லேருந்து நம்ம ஏபி அப்படின்னு சொல்லி 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் அதில் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி 0 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் சி, ஆர்லேருந்து ஒரு எலமெண்ட் சின்ற எலமெண்ட் எடுத்து அதை வந்து பி இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு நம்மளால் எழுத முடியும் போது தான் நம்ம வந்து ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏ பி சி பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, ஏ பி சி பிலாங்ஸ் டு ஆர்னு 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்போ வந்து ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லுவோம்னா இதுக்கு இந்த சிம்பிள் வந்து ஏ டிவைட்ஸ் பி அப்படின்றது தான் சொல்லணும். ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இந்த சீன்ற எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு பி இஸ் ஈக்குவல் டு சி டாட் ஏ அப்படின்னு நம்ம எப்போ நம்மளால் எப்போ வந்து நம்மளால் இப்படி எழுத முடியுதோ அப்போ தான் வந்து ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? சப்போஸ் ஏ வந்து டிவைட்ஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? பி பை ஏ நம்ம வந்து டிவிஷனில் எழுதும் போது இப்படி எழுதுவோம். அப்போ ஏன்றது டிவைசர் ஆர் ஃபேக்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் இன் இசட்டில் 2/6 அப்படின்றது வந்து ஒரு யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த 6 வந்து நம்ம 2 × 3 எழுத முடியும். கரெக்டாக 2 × 3 எழுத முடியும். இங்கே வந்து இது வந்து சப்போஸ் ஏ பை பி அப்படின்னா இங்கே வந்து சி வந்து என்னது 3, பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சின்னு எழுத முடியுதா? ஸோ இங்கே சீன்றது 3. அப்போ இந்த 2/6ன்றது ஒரு யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். இந்த இசட்ன்றது ஒரு யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் உழைட்டேன். ஆனால் 2Z பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் 3ன்ற எலமெண்ட் எடுக்க முடியாது. ஸோ அங்கே வந்து 2 வந்து 6 டிவைட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ 2 does not divide 6 அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அடுத்தது Z5ல் வந்து 2 divides 3 அப்படின்னு எழுத முடியும். ஏன் அப்படின்னா 3 வந்து நம்மளால் 2 மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மாடல் ஆஃப் 5 4 அப்படின்னு எழுத முடியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 8 டிவைடட் பை 5 ரிமைண்டரில் 3 வருமா? ஸோ 3 வந்துருச்சா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் சியா. ஸோ இதை வச்சு இந்த 2/3ன்றாங்க. ஸோ Z5ன்றது ஒரு யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன்றாங்க. ரைட்டா? அடுத்தது லெட் ஆர் பி காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியோட இருக்கிற ஒரு காம்படேட்டிவ் ரிங். அப்போது யூன்றது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் அப்படின்னா என்ன? அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. அப்போ யூ வந்து எந்த எலமெண்ட்டையுமே வந்து டிவைட் பண்ணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. யூன்றது 1 கூட. யூ வந்து எந்த எலமெண்ட்டையுமே டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு ஃபீல்டு எஃப்பில் எவ்ரி நான்-ஜீரோ எலமெண்ட் இஸ் அ யூனிட். ஒரு ஃபீல்டு எஃப்பில் எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டும் யூனிட் அப்படின்னா எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டுமே வந்து எல்லா எலமெண்ட்டையுமே வந்து டிவைட் பண்ணும் எஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் அசோசியேட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். லெட் ஆர் பி அ காம்படேட்டிவ் ரிங். ஆர் வந்து ஒரு காம்படேட்டிவ் ரிங்னு எடுத்துக்கிறோம். அங்கே ஏவும் பியும் பி 2 நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர். அதாவது ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் and a comma b is not equal to 0. ஓகேவா? then a and b are said to be associates if a divides b and b divides a. ரெண்டு பக்கமுமே டிவைட் ஆச்சுன்னா அது associates அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Z8ல் 2 and 6. ஸோ 2 divides 6ன்ட்டும் போட முடியும், 6 divides 2ன்ட்டும் போட முடியும். ஸோ ரெண்டுமே வந்து associates அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் 2 இன் இசட்டில் அதாவது இன்டீஜர் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸில் எந்த நான்-ஜீரோ இன்டீஜர் ஏவை எடுத்துக்கிட்டாலும் ஏவும் மைனஸ் ஏவும் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன் 2Zன்றதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வந்து 2-ஐ டிவைட் பண்ணாது. அதனால் 2ன்றது நாட் அன் அசோசியேட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு தியரம் பார்க்க போகிறோம். இதோடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சொல்லிட்டேன். லெட் ஆர் பி அன் இன்டெக்ரல் டொமைன். ஆர்ன்றது ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிறோம். ஏ அண்ட் பி ஆர் 2 நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர். அப்போ ஏ பி அப்படின்ட்டு ஒரு 2 நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆர்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஏவும் பியும் அசோசியேட்ஸ்ன்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி டாட் யூ. இங்கே யூன்றது வந்து யூனிட் இன் ஆர்ன்றாங்க. ஸோ நம்ம வந்து எப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி டாட் யூ அப்படின்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஏயும் பியும் அசோசியேட்ஸ் அப்படின்றாங்க. இல்லாட்டி ஏயும் பியும் அசோசியேட்ஸாக இருந்தால் ஏ இஸ் ஈக்குவல் டு பி டாட் யூ. இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றாங்க. இதுதான் ஒரு தியரம். ஓகே, அடுத்தது prime or irreducible element அதுக்கான டெஃபினேஷன். லெட் ஆர் பி அ காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஆர் வந்து எப்படி இருக்குது? காம்படேட்டிவ் ரிங்காக இருக்குது. அதில் ஐடென்டிட்டியும் இருக்குது. அதாவது 1 இருக்குது. லெட் ஏ பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நம்ம ஆர்லேருந்து எடுக்கிற எலமெண்ட் வந்து ஏ அண்ட் அது நாட் ஈக்குவல் டு 0. நம்ம எப்போ ஏ வந்து ப்ரைம் ஆர் அன் இர்ரெடியூசிபிள் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏ வந்து யூனிட்டாக இருக்கக்கூடாது. அதாவது ஏ 1ஆக இருக்கக்கூடாது. அண்ட் இட்ஸ் ஒன்லி டிவைசஸ் ஆர் யூனிட்ஸ் இன் ஆர்.
ஸோ இதை இந்த ஏன்றது யூனிட்டாக இருக்கக்கூடாது. அண்ட் அதோடைய ஒன்லி டிவைசர்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா யூனிட்ஸ் இன் ஆர், அந்த ஆர்ன்ற ரிங்கில் இருக்கிற யூனிட்ஸும் அப்புறம் ஏயோடைய அசோசியேட்ஸாகவும் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரைம் எலமெண்ட்டுன்றது வந்து இட்ஸ் எலமெண்ட் ஆஃப் ஆர் விச் கேன் நாட் பி ஃபேக்டர்ட் இன் ஆர் இன் அ நான் ட்ரிவியல் வே. ட்ரிவியல் வே அப்படின்னா ஒரு ஓகே. ஸோ ட்ரிவியல் வேன்றது நம்ம முன்னாடி ஹோமோமார்ஃபிசமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இங்கே வந்து சுற்றி மேப்பிங் வந்து 0ல் இருக்கிறதுனால இதை வந்து ட்ரிவியல் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். இங்கே வந்து ட்ரிவியலும் அதே மாதிரி தான். அதாவது என்னென்னா சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வர்றது மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரைம் எலமெண்ட்டுன்றது ஒரு எலமெண்ட் ஆஃப் ஆர் விச் கேன் நாட் பி ஃபேக்டர்ட் இன் ஆர். ஆரால் ஃபேக்டர் பண்ண முடியாது, அதுவும் நான் ட்ரிவியல் வேல ஃபேக்டர் பண்ண முடியாது. ஸோ அதாவது அந்த எலமெண்ட்டுக்கு ப்ரைம் எலமெண்ட்டுக்கு ஃபேக்டர்ஸ்னு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆரில் இருக்கிற யூனிட்ஸும் அந்த ஏவோடைய அசோசியேட்ஸும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து நம்ம யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனை பற்றி டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்டெக்ரல் டொமைனை எப்போ நம்ம வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம்னா 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எனி நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஆர் விச் இஸ் நாட் அன் யூனிட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம் எலமெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு ரிங் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ப்ரைம் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரைம் எலமெண்ட்ஸ் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம் எலமெண்ட்ஸோடைய ப்ராடக்டாக நம்மளால் ஏதாவது ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா கொஞ்சம் திக்கிறேன், சாரி. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன், எந்த ஒரு ரிங் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரிங்கில் ப்ரைம் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம் எலமெண்ட்ஸோடைய ப்ராடக்டாக நம்மளால் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட், ஆரில் இருக்கிற ஒரு நான் ஜீரோ எலமெண்ட், அதுவும் யூனிட் இல்லாத ஒரு எலமெண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியணும். அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியணுன்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், த ஃபேக்டரைசேஷன் இன் ஒன் இஸ் யூனிக் அப் டு த ஆர்டர் அண்ட் அசோசியேட்ஸ் ஆஃப் ப்ரைம் எலமெண்ட்ஸ். அதாவது இந்த ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த இந்த ஃபேக்டரைசேஷன் வந்து யூனிக்காக இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா ஆர்டர் அண்ட் அசோசியேட்ஸ் ஆஃப் த ப்ரைம் எலமெண்ட்ஸ் வரைக்கும். அதாவது ஏ வந்து எப்படி எழுதியிருப்போம்னா P1 P2 P3 அப் டு PR வரைக்கும் எழுதியிருப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு Q1 Q2 Q3 அப் டு QSன்னு எழுதியிருப்போம். இங்கே PIஸும் QJஸும் வந்து ப்ரைம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தேன், ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம் எலமெண்ட்ஸாக இங்கே வந்து P1 அப் டு PR வந்து ப்ரைம் எலமெண்ட்ஸ், ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம் எலமெண்ட்ஸ், அண்ட் Qவுமே வந்து ப்ரைம் எலமெண்ட்ஸ். அப்போது R is equal to S and each PI is an associate of some QJ அப்படின்றாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு PIயுமே வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏதாவது ஒரு QJக்கு அசோசியேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் படிச்சு தான் ஆகணும். ஸோ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன்னா என்ன, ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிறோம். அது எப்போ நம்ம யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் சொல்கிறோம்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது, ஃபஸ்ட்டு ஆரில் இருக்கிற எந்த ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டுமே வந்து யூனிட் இல்லாத எலமெண்ட்டை நம்ம வந்து ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம் எலமெண்ட்ஸோடைய ப்ராடக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும். செகண்ட் கண்டிஷன், அந்த ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிற ஃபேக்டரைசேஷன் யூனிக்காக இருக்கணும் அப் டு ஆர்டர் அண்ட் அசோசியேட்ஸ் ஆஃப் ப்ரைம் எலமெண்ட்ஸ். அங்கே வந்து PIs and QJs ஆர் ப்ரைம் எலமெண்ட்ஸ் அண்ட் R is equal to S and each PI is an associate of some QJ. அடுத்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஜிசிடியோடைய டெஃபினேஷன். ஓகேவா? என்ன அப்படின்னா ஆறுன்றது ஒரு யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன்னு வச்சுப்போம். அப்போது அதுலேருந்து நம்ம 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், A, B அப்படின்னு 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இந்த A, B போக C, Dன்னு 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ அதில் இருக்கிற Dன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த Dன்ற எலமெண்ட் வந்து Aக்கும் Bக்கும் ஜிசிடியாக எப்போ இருக்கும் அப்படின்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. ஃபர்ஸ்ட், D divides A and D divides B. ஓகேவா? D divides A and D divides B. அண்ட் செகண்ட் கண்டிஷன், இன்னொரு எலமெண்ட் எடுக்கணும் C அப்படின்னு சொல்லிட்டு, C divides A and C divides B implies C divides D அப்படின்னு இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இந்த Dன்றது GCD ஆஃப் A and B அப்படின்னு சொல்லலாம். இப்போ GCD ஆஃப் A and B எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லலாம், இல்லாட்டி இது ஆர்டர் பேர் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இந்த மாதிரி தான் இந்த ஓப்பன் ப்ராக்கெட்ஸ்குள்ளார தான் டினோட் பண்ணணும். அடுத்த டாபிக் யூக்ளிடியன் டொமைன். யூக்ளிடியன் டொமைனை பொறுத்த வரைக்கும் ஆறுன்றது ஒரு காமுடேட்டிவ் ரிங் வித்தவுட் ஜீரோ டிவைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வித்தவுட் ஜீரோ டிவைசஸ் காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆறுன்றதை எப்போ நம்ம யூக்ளிடியன் டொமைன் ஆர் யூக்ளிடியன் ரிங்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ வந்து ஆரில் இருக்கிற எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர் D ஆஃப் A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர் வந்து டிஃபைன் ஆகிருக்கும். அது 2 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி டிஃபைன் ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஆரில் இருக்கிற ஒரு 2 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்க்கு D ஆஃப் A, எலமெண்ட்ஸ் A, B அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா D ஆஃப் A லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு D ஆஃப் ABன்ற ஒரு கண்டிஷனும். செகண்ட் கண்டிஷன், ஏதாவது ஒரு 2 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் A, B பிலாங்ஸ் டு Rக்கு Q, R பிலாங்ஸ் டு R அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 எலமெண்ட்ஸ் எடுத்து அதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா A is equal to QB plus R அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது ஆக்சுவலாக எப்படின்னா அந்த கோஷன்ட், ரிமைண்டர்,
டிவைசர் டிவிடெண்ட் அதை வச்சு எழுதுவோம்ல அந்த மாதிரி. இங்கே வந்து எய்தர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும், இல்லாட்டி டி ஆஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் பியாக இருக்கணும். அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அதை வந்து யூக்ளிடியன் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காசியன் இன்டிஜர்ஸ்க்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூக்ளிடியன் டொமைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா ரிங் ஆஃப் காசியன் இன்டிஜர்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 12 மார்க் கொஸ்டின். இங்கே வந்து ஆர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ரிங் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏஐ ப்ளஸ் பி சச் தட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு இசட். இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு யூக்ளிடியன் டொமைன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். வேர் டி ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், யூக்ளிடியன் டொமைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னு சொன்னால். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் ஒய். ரைட்டா? அப்போ வந்து இங்கே நமக்கு வந்து 2 எலிமெண்ட் தேவைப்படுது, எக்ஸு ஒய்ன்னு 2 எலிமெண்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்காக ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஐ ப்ளஸ் பி, ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஐ ப்ளஸ் டி. ஓகே, சாரி a plus ib, நான் தப்பாக எழுதிட்டுருக்கேன். x is equal to a plus ib, y is equal to c plus id. ஸோ அப்படின்னு சொல்லி 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். it belongs to R. இங்கே வந்து காசியன் இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஐன்றது காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் இன்டீஜர்ஸ் தான் வந்து காசியன் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பிலாங்ஸ் டு ஆர், அதாவது ரிங்கு, யாருன்றது ரிங்கு, வேர் ஏபிசிடி பிலாங்ஸ் டு இசட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டி ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். டி ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ எக்ஸ் என்னது, சாரி டி ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இன்ட்டு ஒய்யை வந்து என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு சி ப்ளஸ் ஐடி. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏசி ப்ளஸ் ஐபிசி ப்ளஸ் ஐஏடி மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு ஆகிடும். ஐ ஸ்கொயர் என்னது -1. ஸோ மைனஸ் நான் இங்கே போட்டுடுறேன், மைனஸ் பிடி. ஓகேவா? இப்போ இங்கே வந்து ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் தனித்தனியாக எடுத்தோம்னா ஏசி மைனஸ் பிடி ப்ளஸ் ஐ இன்ட்டு பிசி ப்ளஸ் ஏடி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து என்ன நமக்கு எக்ஸ்ஒய். அப்போ இதில் டி ஆஃப் எக்ஸ்ஒய்னு போட்டோம் அப்படின்னா டி ஆஃப் ஏசி மைனஸ் பிடி ப்ளஸ் ஐ இன்ட்டு பிசி ப்ளஸ் ஏடி. இங்கே ஆல்ரெடி டி ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டில் இருக்கிற ரியல் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசி மைனஸ் பிடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ரைட்டா? இப்போ வந்து இதை ஏ மைனஸ் பி டு த ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி டு த ஹோல் ஸ்கொயரில் இதை வந்து நம்ம இது பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 2abcd ப்ளஸ் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2abcd ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர். இதில் ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் காமனாக எடுக்கிற மாதிரி கொண்டு வந்தோம்னா ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்தோம்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காமனாக எடுத்தால் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ இப்போ இதுலேருந்து சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் காமனாக எடுத்தால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ரைட்டா? இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர்ன்றது என்னது, டி ஆஃப் எக்ஸ் ஒய். நமக்கு வந்து இன்னொன்று டி ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியணும்ல. எக்ஸ் என்னது, ஏ ப்ளஸ் ஐபி, அதாவது எக்ஸுன்றது ஏ ப்ளஸ் ஐபினா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ரைட்டா? இதுதான் வந்து டி ஆஃப் எக்ஸு. டி ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர்னு இருக்குது. ஆனால் அப்போ இது என்ன, இந்த டேர்ம் தான் இது கூட இன்னொரு டேர்மும் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது என்ன, டி ஆஃப் எக்ஸு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, டி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ரைட்டா? செகண்ட் கண்டிஷன் என்ன, ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர், எய்தர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் டி ஆஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் பின்னு படித்தோமா, டி ஆஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் பின்னு படித்தோமா. அதுக்காக நம்ம வந்து அந்த ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர், இங்கே கியூன்றது கோஷன்ட், ஆர்ன்றது ரிமைண்டர். ஸோ இது படி கொண்டுட்டு போகணும். அதுக்காக நம்ம வந்து அதே மாதிரி எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட்ஸ் எடுத்து இதை வந்து டிவைட் பண்ணி இது ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐக்யூ அப்படின்ற மாதிரி ஒரு புது எலமெண்ட்டாக கொண்டு வரப்போம். அதாவது
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஐபி தான், ஏ ப்ளஸ் ஐபி தான், ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐபி தான். நம்ம எப்படி கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம்னா ஏ ப்ளஸ் ஐபி பை சி ப்ளஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐக்யூ அப்படின்னு நம்ம புதுசாக ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது பி ப்ளஸ் ஐக்யூன்னு ஒரு கோஷன் கிடைக்குதுன்ற மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா கான்ஜுகேட் எடுக்கணுமா, ஏ ப்ளஸ் ஐபி பை சி ப்ளஸ் ஐடி இன்டூ சி மைனஸ் ஐடி பை சி மைனஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐக்யூ. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு a plus ib into c minus id divided by c square minus of minus I square d square. இது ஆக்சுவலாக I ஸ்கொயர்ன்றது என்ன -1, அதை தான் நாங்கள் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அடுத்த ஸ்டெப்லேயே போட்டுக்கலாம். இப்போ இது என்ன ஆகும், a plus ib into c minus id divided by c square plus d square which is equal to p plus iq. ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப மோசமாக தான் போகுது. இப்போ மேலே நியூமரேட்டர் பார்த்தோம், நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோன்னா ஏசி ப்ளஸ் ஐபிசி மைனஸ் ஐஏடி ப்ளஸ், அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும், மைனஸ் இன்ட்டு -1, ஏன்னா அந்த I ஸ்கொயர் -1 இல்லையா, அதை வந்து ப்ளஸ் ஆகிடுது, ப்ளஸ் பிடி இப்படி தான் வரும். ஓகே, ஆக்சுவலாக இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் நியூமரேட்டரில். ஆனால் நான் நோட்டில் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். லெட்ஸ் செக். பி ப்ளஸ் ஐக்யூவா, இப்போ இங்கேருந்து ரியல் அண்ட் இமேஜினரியை தனித்தனியாக பிரித்தோன்னா ஏசி ப்ளஸ் பிடி ப்ளஸ் ஐ இன்ட்டு பிசி மைனஸ் ஏடி டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் p plus iq. இதையும் இப்போ பிரிக்கிறோம், ac plus bd by c square plus d square plus I into bc minus ad by c square plus d square is equal to p plus iq. இப்போ வந்து இது ரியலு, இது இமேஜினரி பார்ட்டா. ஸோ இந்த ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் நம்ம ரெண்டு சைட்லையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா ஏசி ப்ளஸ் பிடி பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பின்னு வரும். அதே மாதிரி பிசி மைனஸ் ஏடி பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் வந்து க்யூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த பியும் க்யூவும் பிலாங்ஸ் டு க்யூன்றது ரேஷனல் நம்பர், இது ரெண்டும் க்யூவில் தான் இருக்குது, ரேஷனல் நம்பர்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா mn அப்படின்னு 2 எலமெண்ட் இசட்லேருந்து எடுக்கிறோம். அது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா mn பிலாங்ஸ் டு இசட் சச் தட் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் p மைனஸ் m இஸ் லெஸ் தேன் ஹாஃப், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹாஃப். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் q மைனஸ் n இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹாஃப். இந்த அசெப்ஷனில் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் m அண்ட் மாடுலஸ் வராது, p மைனஸ் m அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு q மைனஸ் n எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹாஃப், மாடுலஸ் ஆஃப் பீட்டா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹாஃப். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த சப்டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கன்சிடர் பண்ணோம், a ப்ளஸ் ஐபி பை சி ப்ளஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் ஐக்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த சி ப்ளஸ் ஐடியை இந்த சைடு கொண்டு போவோம், a ப்ளஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் ஐக்யூ இன்டூ சி ப்ளஸ் ஐடி, ரைட்டா. இப்போ வந்து இந்த பிக்கும் கியூக்கும் பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா, நமக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் எம்னு தெரியுமா. அப்போ p இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் எம்மா. அதே மாதிரி பீட்டா இஸ் ஈக்குவல் டு q மைனஸ் என்னா, அப்போ q இஸ் ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் என்னா. இந்த ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ a ப்ளஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், சி ப்ளஸ் ஐடி இன்டூ இது என்னது ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் எம் ப்ளஸ் ஐ இன்டூ பீட்டா ப்ளஸ் என். ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சி ப்ளஸ் ஐடி இன்டூன்னு சொல்லி 2 டேர்மாக இருக்கா, இந்த 2 டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த 2 டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு, எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்றதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற டேர்மை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சி ப்ளஸ் ஐடி இன்டூ இங்கே வந்து 2 டேர்மாக இருக்கா, இதை வந்து ஒரு சிங்கிள் டேர்மாக கொண்டு வரணும். அப்போ ஆல்ஃபாவையும் அதாவது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஒன்று சேர்க்கணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஐபி, ஐபின்றது ஒரு டேர்மாக இருக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் ஐபின்றது ஒரு டேர்மாக இருக்கும், ப்ளஸ் எம் ப்ளஸ் ஐஎன் இது வந்து ஒரு டேர்மாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து தனித்தனியாக கொண்டுட்டு போகிறோம். அப்போ சி ப்ளஸ் ஐடி இன்டூ எம் ப்ளஸ் ஐஎன் ப்ளஸ் சி ப்ளஸ் ஐடி இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா
அப்படின்னு சொல்லிட்டு 2 இதாக பிரியுது. நம்ம வந்து இங்கே இந்த டேர்முக்கு பதிலாக ஆர்னு கொண்டு வச்சுக்க போகிறோம். சி ப்ளஸ் ஐடி இன்ட்டு எம் ப்ளஸ் ஐஎன் ப்ளஸ் இதுன்னா ஆர்னு வச்சுக்க போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் ஐபியை நம்ம வந்து இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏ ப்ளஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐடி இன்ட்டு எம் ப்ளஸ் ஐஎன் ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர்ன்ற ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ வந்து இந்த ஆறுன்ற எலமெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சாகணும். ஸோ ஆறுன்றது ஆக்சுவலாக இங்கே என்ன? சி ப்ளஸ் ஐடி இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டாவா? இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? சி ஆல்ஃபா, கரெக்டு தானே? சி ஆல்ஃபா ப்ளஸ் ஐ டி ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா சி மைனஸ் ஐ, இது வந்து ஆக்சுவலாக ப்ளஸ் தான் வரணும், ஆனால் மைனஸ் வந்துடும். ஐ ஸ்கொயர் வந்து -1ன்றதுனால மைனஸ் டி பீட்டா. ஸோ இப்படி வரும். இதை வந்து நம்ம பிரிச்சோன்னா ஆல்ஃபா சி ப்ளஸ் பீட்டா டி ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா சி இப்படி வரும். ஓகேவா? இப்படி தான் வரும். ஸோ இப்போ வந்து இது ஆக்சுவலாக எப்படி இருக்குது? ரியல் பார்ட்டு, காம்ப்ளெக்ஸ், இன்டீஜர். நமக்கு ஆறுன்றதுல எப்படி எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்ற மாதிரி தானே எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து இது ஏ, இது ஐ, இது பி. ஸோ இது அந்த ஆர் வந்து பிலாங்ஸ் டு ஆரா, ரைட்டா? ஸோ இதனால் ஆர் வந்து பிலாங்ஸ் டு ஆர். இது வந்து நான் வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கே நோட்டில் வந்து எப்படி போட்டுப்போனா இந்த ஆரோடைய வேல்யூ வந்து இப்படியே வச்சுருப்போம், மல்டிப்ளை பண்ணாமல். இதை வந்து இப்படியே வச்சுருந்து நம்ம சால்வ் பண்ணால் ஆர் வந்து பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்போம். ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் அது சால்வ் பண்ணியிருப்போம். நம்ம இங்கேயே ஒரேடியாக சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிமிலராக இருக்கிறதுனால, இந்த ஆரோடைய ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது ஆர் வந்து பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு நம்ம வந்து 2 கண்டிஷன் பார்க்கணும். என்ன சொல்லியிருந்தேன்? இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த ஆர் வந்து எய்தர் ஆர் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி டி ஆஃப் ஆர் வந்து லெஸ் தேன் டி ஆஃப் பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா டி ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஆல்ஃபா சி ப்ளஸ் பீட்டா டி ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா சி. இது என்னடா புதுசாக எங்கேருந்துடா வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆருக்கு. ஸோ அதை போடுறோம். நமக்கு என்னென்னு தெரியும்? டி ஆஃபில் இப்படி வர்றதுக்கு என்னென்னு தெரியும்? ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயரா? அப்போ ஆல்ஃபா சி ப்ளஸ் பீட்டா டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா சி ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம வேல்யூஸ் கொண்டு வரணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா சி டி ப்ளஸ் beta square d square plus alpha square d square plus 2 alpha beta cd 2 alpha beta cd. ஓகே, சாரி, இங்கே ஆக்சுவலாக மைனஸ் வரணும். ஒரு நிமிஷம், சாரி, இங்கே ப்ளஸ் தான், இங்கே மைனஸ் வரணும். நான் இங்கே மைனஸையே நான் விட்டுட்டேன் போடாமல். இங்கே மைனஸ் வரணுன்னா இது மைனஸ் ஆகும், அப்போ இதுவும் மைனஸ் ஆகும், அப்போ இங்கே மைனஸ் ஆகும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ பீட்டா ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து அதே மாதிரி பழையபடி இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் தனியாகவும் பீட்டா ஸ்கொயர் தனியாகவும் எடுக்கிற மாதிரி இங்கே வந்து சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர்னு 2 டேர்ம் இருக்குது. ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை காமனாக எடுத்தால் இதே மாதிரி சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா வெளில எடுத்தோன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் which is equal to into c square plus d square. ஸோ இது வந்து எப்படி இருக்குது? இங்கே இன்னொரு எலமெண்ட் என்ன? டி ஆஃப் பி. இப்போ டி ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. நமக்கு பி என்னன்னு தெரியும்? சி ப்ளஸ் ஐ டி தான் பி அப்படின்னு சொல்லி தெரியும்ல, நம்ம அப்படி தானே எடுத்திருக்கோம். அப்போ டி ஆஃப் பியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயரா? இங்கே வந்து எப்படி இருக்குது? டி ஆஃப் ஆர்ன்றது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது, ரைட்டா? அது வந்து இது கூட ஒரு மல்டிப்ளைடு டேர்ம் இருக்குது, இங்கே வந்து இது இருக்குது. ஸோ இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு போடுறோம். ஏன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு? இங்கே மட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் மட்டும் கிரேட்டர் தேன் ஆர், முன்னாடி இடத்துல மட்டும் நம்ம கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தானே போட்டிருக்கோம். இங்கே மட்டும் ஏன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா, இங்கே வெறுமனே சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மட்டும் இல்லாமல் இது கூட என்ன இருக்குது அப்படின்னா, இது கூட என்ன இருக்குன்னா 1/4 இன்ட்டு 1/4 ப்ளஸ் 1/4ன்னு இருக்குது. எங்கேருந்துடா இந்த 1/4 வந்துச்சு அப்படின்ற குழப்பம் வேணாம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/2.
மாடுலஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி மாடுலஸ் பீட்டா வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/2ன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ஃபான்றது 1/2 பீட்டான்றது 1/2 1/4 + 1/4 வந்திருக்கு. அப்போ இப்போ இதை வந்து ஆக்சுவலாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு ஹாஃப். ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்குது? லெஸ் தேன் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயரா? ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த டேர்ம் கூட ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது இந்த டேர்மோடைய ஆவரேஜ் எடுக்கிறோம். இந்த டேர்மோடைய ஆவரேஜ் வந்து இந்த டேர்மோட சின்னதாக தானே இருக்கும். ஸோ அதனால் இதை எப்படி போடுறோம்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? டி ஆஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் சி ப்ளஸ் ஐடி. சி ப்ளஸ் ஐடின்றது என்ன? டி ஆஃப் பி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இந்த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் வந்து ஒரு யூக்ளிடியன் டொமைன் அப்படின்றாங்க. செட் ஆஃப் ஆல் காஷியன் இன்டீஜர்ஸ் வந்து யூக்ளிடியன் டொமைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.